வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை வச்சு நம்ம வந்து முறுக்கு எப்படி ஒரு சாஃப்டாக மொறுமொறுன்னு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்காங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடணும். அரைச்சதுக்கப்புறமா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நீங்கள் வீட்டில் உள்ளதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பேக்கெட் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவு 1.5 கப்பு சேர்த்துக்கோங்க. 4 கப் அரிசி மாவுனா 1.5 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதோட ஓமம் இல்லைன்னா பெருங்காயம் இல்லைன்னா இந்த எள்ளு, இந்த 3ல் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, இல்லைனா முறுக்கு வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும். லைக் ரொம்ப உடையிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பீஸ்லேயே இதாகிடும். ஸோ பட்டர் வந்து கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்காங்க. இப்போ இது வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இடியாப்பத்துக்கு நம்ம பிசைவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பு தேவைப்படும் நீங்கள் மாவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கு ஊற்றிடலாம். ஸோ இந்த பபுள்ஸ் எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம வந்து டபுள் சைடு 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கோல்டன் ஆரஞ்சு கலர் வந்ததும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சாஃப்டான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட சட்டை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.